ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் மலர்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீட்டில் ஈஸியாக நம்ம எப்படி கேக் செய்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் செய்கிறதுக்கு என்ன பொருளாம் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 125 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். 125 கிராம் சுகர் பவுடர் பண்ணது, 125 கிராம் மைதா மாவு, முட்டை 3 எடுத்துருக்கிறேன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன். கேக் செய்கிறதுக்கு இந்த 4 விஷயமும் ஒரே அளவு இருக்கணும். இப்போது ஹீலுக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் நாம் கேக் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவுலில் பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா அதை ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் மிக்ஸ் இப்போ பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளஃபியாக வந்துச்சு. இப்போ நாம் முட்டையை எடுத்து அதை வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக நாம் அதை பிரிக்க போகிறோம். வெள்ளைக்கருவை நம்ம தனியாக எடுத்து நல்லா அதை பீட் பண்ணணும். அதே நேரத்தில் மஞ்சக்கருவை நாம் அந்த சுகர் பட்டர் இது கூட சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போது வெள்ளைக்கருவை நம்ம தனியாக எடுத்தாச்சு. அதை நல்லா ஒரு எலக்ட்ரிக் எக் பீட்டரை வச்சு பீட் பண்ணுறோம். இப்படி அது நல்லா ஃப்ளஃபியாக ஸ்னோ மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ணணும். இதுதான் அது பக்குவம். அதாவது நம்ம அந்த பீட்டரை தூக்குனா அது கீழே விழக்கூடாது. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்சர் கூட முட்டை மஞ்சக்கருவும் போட்டிருக்கோம். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து இன்னும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ அது கூட நாம் பீட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை அது கூட சேர்த்து அது நல்லா பீட் பண்ணணும். பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆக ஆக பார்க்கவே ரொம்ப அழகாக வருது. நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். அது கூட நாம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த பேக்கிங் பவுடர் அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நாம் மாற்றி மாற்றி திரும்ப அதை நிறைய தடவை ஜலிச்சு எடுத்துக்கிடணும். அப்போது அந்த மைதா மாவு கூட அந்த பேக்கிங் பவுடர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும்.
இப்போது நம்ம அந்த மிக்ஸ்சர் கூட நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்து ஜலிச்சு வச்சுருக்கிற மைதா மாவை சேர்த்து நம்ம ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக நாம் அதை எப்படி அது மிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்து அப்புறம் நடுவில் கொண்டு வரணும். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்து அப்புறம் நடுவில் கொண்டு வரணும். இப்படி செய்யச்சில் கேக் வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இதுதான் கடைசி ஃபைனல் டச். இப்போது நம்ம கேக் மோல்டில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மைதா மாவை பவுடர் பண்ணிக்கணும். அப்போது நம்ம கேக் வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் நமக்கு அழகாக அந்த ஷேப்பில் கேக் கிடைக்கும். இது ஒவ்வொரு விஷயமும் நான் திரும்ப திரும்ப ஏன் காட்டுறேன்னா, கேக் செய்ய ஆரம்பிக்கிற பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு செய்யச்சில் ஈஸியாக பர்ஃபெக்டாக கேக் செஞ்சிடலாம். இப்போது நம்ம கேக் பேட்டரை ட்ரேக்கு மாற்றிக்கிறோம். இனி நாம் கேக்கை பேக் பண்ண வேண்டிதான். கேஸை பற்ற வச்சு சிம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஹீலுக்ஸ் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரை வைக்கிறோம். பாருங்கள், மண்ணோ தண்ணியோ எதுவுமே குக்வேரில் நம்ம போடலை. ஹீலுக்ஸ் கிரேட்டரை இன்வெர்ட் பண்ணி மாற்றி வச்சு அது உள்ளுக்கு வைக்கிறோம். அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உள்ளுக்கு வைக்கிறோம். அது மேலே 24 சென்டிமீட்டர் ஹீலுக்ஸ் பவுலை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கேக் பேட்டரை எடுத்து உள்ளுக்கு வைக்கிறோம். வச்சுட்டு பவுலை வச்சு க்ளோஸ் பண்ணி சிம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் அதை பேக் பண்ணுறோம். 30 நிமிஷம் கழித்து நாம் அதை திறந்து பார்த்து கேக் பேக் ஆகிட்டான்னு பார்க்கலாம். சூப்பராக கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு க்ளீனான நைஃபை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை குக்வேரை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது குக்வேரை நம்ம ஓவனாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம இப்போது கேக்கை ட்ரேலேருந்து எடுத்து அதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், பாருங்கள், ஒரு அழகு ஃப்ளார் ஷேப்பில் நமக்கு கேக் கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் நமக்கு கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்லேயே ஈஸியாக ஒரு அருமையான கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் மலர்.